மாமா இளநீ சாப்பிடுங்க. பார்த்து இளநீ சாப்பிடுறியா? சாப்பிடு. இந்தாங்க. அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பரிட்சை தான் முடிஞ்சு போச்சே, புத்தகத்தெல்லாம் ஏன் வச்சுட்டு உட்காந்துருக்குற? அது ஒண்ணும் இல்லப்பா, அடுத்த வருஷம் படிக்கும் போது ஏதாவது டவுட் வந்ததுன்னா இதை வச்சு ரெஃபர் பண்ணோம்ல, அதை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். வேணுமா அதெல்லாம்? இவதான் என்னமோ அபூர்வமா படிக்கிறா. ஏய், நீ எதுக்கு அவ படிப்பை பத்தி பேசுற? எதுவும் கருத்து சொல்ல போறியா? என் கருத்து உங்களுக்கு மட்டும் தான் பிடிக்காது, மத்த எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏதோ சொல்ல வந்தியா சொல்லு. இப்ப என்னக்கா சொல்ல வர நீ? உன் கூட படிக்கிற பிள்ளைங்கள மத்தியானம் மளிகை கடையில பார்த்தேன். எல்லா பிள்ளைங்களும் அவங்க பழைய நோட்டு புத்தகத்தை கடையில போட்டு எடைக்கடை சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். இந்த வருஷம் படிச்ச பழைய நோட்டு புத்தகம் எல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் உன் பழைய நோட்டு புத்தகத்தை எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டு கிழங்கு வாங்கலான்னு பார்த்தேன். நீ என்னடா அது பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்க. என்ன எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்க வேண்டியிருக்கு? ஐயோ பவானி, பாத்தியா உங்க அக்கா கருத்து சொல்ற விதத்தை? சக்கரவள்ளி கிழங்குல வந்து நிக்குது. ஏண்டி இவ்வளவு வயசாயிருச்சு, இன்னும் பழைய பேப்பர்லாம் போட்டு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி திங்கிற புத்தி போகலையோ? அவனையே மறைக்கிற, விளையாட்டுக்கு தானே சொன்னாங்க. சரி, மெட்ராஸுக்கு போகணும், காலையில சீக்கிரம் கிளம்பணும். சரியா? சரிப்பா. மாமா, மெட்ராஸ் போனீங்கன்னா கோபியை பார்த்து சொல்லுங்க, நான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு. சொல்றதுக்கே மன சங்கடமா தான் இருக்கு. அங்க நிறைய வேலை கிடக்கு மாமா. அதுக்கு என்ன பண்றது, உடம்பு வந்துருச்சுன்னா? நீங்க சொன்னீங்கன்னா கோபி மறுபேச்சு இல்லாம கேட்டுக்காவல மாமா. என்ன மாமா லீவ்ன்றீங்க? சொந்தம்னா மட்டும் லீவ் லெட்டர் கொடுக்க வேணாமா? லீவ் லெட்டர் கொடுக்கணுமா? இப்போ தனம் பேர்ல கொடுத்துடலாம். ஃப்ரம் தனம் ஃபார் போஸ்னு போட்டு கொடுத்துடலாம். டேய் அதெல்லாம் வேணாம்டா. கோபி அந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அடே அப்பா, அவரை நீங்க தான் மெச்சுக்கணும். என்னடி மறுபடியும் ஏதோ கருத்து சொல்ல வந்துட்டேன்? நிஜத்தை தான் சொல்றோம். இளவுக்கு போயிட்டு நாம அங்க இருந்து முடியாம தானே வந்தோம். அப்புறம் கோபி இதுக்கு அவங்க அண்ணன் குமார கூட அனுப்பிச்சு வச்சாரு. அது உங்களுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லையா இல்ல என்ன ஏதுன்னு வேவ் பக்கத்துல அனுப்பிச்சு வச்சாரு. அடிப்பாவி. என்ன என்ன அடிப்பாவி? அப்ப எதுக்கு அந்த குமார வைத்தியர் வீட்டுக்குலாம் பின்னாடியே வால் பிடிச்சிட்டு வந்தாரா? அடி 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 வைத்தியக்காரி, நான் மயக்கம் போட்டு விழுந்தோடனே துணைக்கு ஆம்பளை ஒருத்தர் வேணும்னு குமார அனுப்பிச்சு வச்சாப்ல. அதை போய் தப்பா எடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் எங்கடி கத்துக்கிட்ட? ஆமா ஆமா, அந்த கோபி எது பண்ணாலும் அதுக்கு நல்ல விதமா வியாக்கியானம் கொடுத்தே பழகிட்டீங்க. உங்களை அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாரு அந்த மனுஷன். அதான் தோத்தோ நாய்க்குட்டி மாதிரி வால் அடிட்டு பின்னாடியே அலையறீங்க. ஏய், உதவங்க போறடி. கோபி எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கையும் ஆக்கறேன் எனக்கு தெரியும். அடேங்கப்பா, அன்னைக்கு அவரே தன் வாயால சொல்லல உங்க மேல எனக்கு லேசா வருத்தம் வந்தது நிஜம்தான் சொன்னார்ல? ஆமாடி, அத நம்ம ரெண்டு பேரும் வச்சுட்டு வெளிப்படையா தானே பேசினாப்ல. அது ஏன் மரமண்டை ஏற மாட்டேங்குது? பாத்தீங்களாப்பா, சகலைக்கு ஏத்துக்கிட்டு என்ன பைத்தியக்காரி மரமண்டன்னு இல்லாத போல எல்லாம் சொல்றாரு. ஏண்டி உண்மையை தாரடி சொல்றேன். என்ன என்ன சிரிப்பு உனக்கு? அது சிரிக்காம என்னடி பொண்ணு, நீ சிரி சிரி. பாருங்கப்பா, கட்டதுக்கு என் கூட பிறந்ததுக்கு எல்லாத்துக்கும் என்ன கண்ட இலக்காரமா போச்சு. ஏன்டா என் பொண்ணு அளவு விடுற? உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. அத்தனை பேரை ஊட்ட விட்டு விரட்டி போடுவான். ஆமா அப்பா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எங்களை வீட்டை விட்டு விரட்ட போறீங்களா? அப்புறம் தனக்கா வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆமாமா, உங்களை போட்டு படுத்தி எடுத்து போடுவா பாத்து. அதெல்லாம் மாட்டோம், அதெல்லாம் மாட்டோம். செல்ல பொண்ணு என்ன சீமான் மாதிரி வச்சுக்குவா இல்ல தானே? ஆனா மாமா பவானி பாவம்பா. இப்ப நீங்க விரட்டிட்டீங்கன்னா நடு ரோடுக்கு வந்து கஷ்டப்படுவாங்கல்ல, பாவம் பாவங்க. சொல்லிக்க போது மேல நிர்மலா, டிஃபன் சாப்பிடுறியா? ரெடியா இருக்கு. எனக்கு வேண்டானே, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பிடுமா. கட் கட் கட். இங்க பாரு. அம்மா, மாணிக்கம் நான் வெளியே கிளம்புறாங்கம்மா. நீ போய் சொல்லுமா, எப்படியாவது பழனியை பார்த்து பணம் வாங்கிட்டு வர சொல்லு. அத ராத்திரியே சொல்லியாச்சு நிர்மலா. மறுபடியும் சொன்னா அவனுக்கு கோவம் தானமா வரும். இல்லம்மா, கொஞ்சம் போய் நீ ஞாபகப்படுத்துமா. சரி சரி, நான் சொல்றேன். நீ போ. இது பாரு ஆகாமி ஆகாமி. சுச்சோ, சட்டையெல்லாம் ஆயிப்போச்சு. ஆகாமி.
எதுக்கு இப்ப வெளில கிளம்புற நேரத்துல அழுதுட்டு இருக்க? போதும் போதும், அழுது டிராமா போட்டதெல்லாம் போதும். உன் பணத்தை எப்படியாவது பழனி கிட்ட வாங்கி கொடுத்துறேன். ஒரு பொட்டியில பூட்டி வச்சுக்க, சந்தோஷமா இரு. போதுமா? ஏன்னு என் மேல கோவமா? சேச்சா, யார் சொன்னா? அப்படியே உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தேய்ச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. டேய் ஏன்டா அவளே வயித்து பிள்ளைக்காரி அவளை போய் திட்டிட்டு இருக்க? நீங்க வேற சும்மா இருக்குமா? சரோ, அத வரேங்க. என்னங்க? கிழவியை இங்க வர சொல்லிருக்கேன். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி கிழவியை கூட்டிட்டு லீலா வீட்டுக்கு வந்துரு. நான் பழனியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏங்க, நீங்க அந்த பழனி அண்ணனை அடிச்சிடாதீங்க. இல்ல சார். என்ன நீங்க அவனை போய் பழனி அண்ணா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? அவன் சரியான ஃப்ராடு நாய், உருப்படவே மாட்டான். இப்போ வக்கனையா பேசு. பணத்தை எடுத்து கொடுக்கும்போது பழனி அண்ணனா தானே தெரிஞ்சா, அதானே திருட்டுத்தனமா எடுத்து கொடுத்தா. ஏங்க இப்ப நிர்மலா திட்டுறீங்க? நீங்க பழனியை அடிக்காம இருங்க, அது போதும். ஐயா, தப்பெல்லாம் நம்ம வீட்டு மேதாவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் நான் அவனை எதுக்கு அடிக்க போறேன்? நீங்க இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா அவரை நேர்ல பார்த்த உடனே டென்ஷன் ஆகி அடிச்சிருவீங்க. எனக்கு தெரியாதா? நீங்க அவரை அடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அடிச்சி நல்ல நீ வேற. என்னங்கப்பா தண்ணி? அப்பா, மாமா, ம் 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 பவானி, வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. பரிச்சை நல்லா இருக்கியா? நல்லா எழுதிருக்கேன் மாமா. வெரி குட், வெரி குட். எப்படி இருக்கு பவானி? நல்லா இருக்கேன்க்கா. வா. என்ன ரவி, வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா? நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நீங்க வந்ததே பெரிய ஹெல்ப் மாதிரி தான். ரவி, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, சேர்ந்து பார்க்கலாம். சமையல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க வேலை. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வேலையும் நாங்களே பார்த்துட்டோம். லீலா, என்ன லீலா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் முகத்துல ஏதோ சேஞ்ச் தெரியுது. ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. இல்ல லீலா, உன் முகத்துல ஏதோ மாற்றம் தெரியுது. என்னன்னு சொல்லு. மாமா மறுபடியும் ஏதோ டார்ச்சர் கொடுக்குறாரு. வாய் மூடு. அவரை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். வந்தோமா இருந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அதானே உங்க பழக்கம். அதை விட்டுட்டு என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் அவ்வளவுதான். வந்துட்டான். அப்படியே அக்கறை அன்பெல்லாம் பொங்கி வழியுது. ஐயா, அப்பா வா சரோ. எப்போ வந்தீங்க? காலையில வந்துட்டேன். இருக்கேன். உட்காருங்க. சரக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நடராஜனை கூட்டிட்டு வரல, எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அவன் வீட்ல அத்தையோட இருக்கான். எனக்கா இது அவனை பார்க்கணும் தானே வந்தேன். நீ வீட்டுக்கு வா பவானி, அப்பா அவனை பார்க்கலாம். சரிக்கா. பரீட்சைலாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதிருக்கேன்க்கா. நல்லா எழுதுனியா? சரி. கண்ணா, இங்க வா. பரீட்சையில நல்லா எழுதிருக்கியா ராசாத்தி? ம். எழுதிருக்கேன். விஜய், லீலா எங்க? உள்ளதான் இருக்கா. ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உன் முகமே சரியில்லை. என்னாச்சு சொல்லு. எனக்கு ஒண்ணும் இல்ல. லீலா பேச்சுதான் வித்தியாசமா இருக்கு. ஏன், என்ன வித்தியாசம்? என்னன்னே தெரியலக்கா. அவ பேசுற பேச்சே சரியில்லை. ஏன் லீலா இப்படி பேசுறேன்னு கேட்டியா? கேட்டேன்க்கா. ஏண்டா கேட்டோன்னு ஆயிடுச்சு. இது பாரு விஜய், நீ பேசுறது எனக்கு புரியல. ஆனா லீலா அந்த மாதிரி பேசுற பொண்ணு இல்ல. அவ மாமியார் போற சோகத்துல லீலா ஏதோ அப்படி இப்படி பேசிருப்பா. நீ வா என் கூட. வா.
வேலை நடக்குதா? ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நான் பண்றேன். என் வீட்டு வேலையெல்லாம் என் புருஷனும் மாமனாரும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க புருஷனை மட்டும் நல்லா கவனிச்சுக்கிட்டா எங்களுக்கு அதுவே போதும். அப்புறம் நாளைக்கு கவனிக்கலன்னு எங்களை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. என்ன லீலா இப்படி பேசுற? ஆமாக்கா, எங்க வீட்டு வேலையை நான் தானே பார்த்தாகணும். அதத்தான் சொன்னேன். நீங்களே சொல்லுங்களேன், ஒவ்வொருத்தர் வீட்லயும் நிறைய வேலை இருக்கு. இதுல யாரு கூடயும் யாரும் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு இந்த காலத்துல எங்க டைம் இருக்கு? அதுவும் இல்லாம அவங்க வேலை தான் அவங்களுக்கு முக்கியம். பழனி, முடிவா நீ என்ன சொல்ற? ஐயா, உங்களுக்கு தெரியாதா, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே. இந்த பார், நீ செய்யறது சரியில்லை. வீட்டுல ஆம்பளைகளுக்கு தெரியாம பணத்தை வாங்கி இருக்க கூடாது. பணத்தை வாங்கிட்ட, அவங்களுக்கு தேவைப்படுது, பணத்தை திருப்பி தானே கொடுத்துட வேண்டியதானே. கொடுக்கணும் தான், எனக்கு புரியுது. பணத்தை வாங்கின முட்டா பயலுங்களுக்கு தெரியணும்ல. அது எப்படியா தெரியாம போ? பணத்தை நீ தானே கொடுத்தா, அப்ப சட்டை பிடிச்சி வாங்கி கொடு. சட்டை பிடிச்சி கேட்டா கொடுத்துருவானுங்களா? என்னம்மா நீங்க கேனத்தனமா பேசுற? அவனுக்கிட்ட பணம் இல்லாம தானே என்கிட்ட கடன் வாங்கினானுங்க. இப்ப சட்டை பிடிச்சி கேட்டா பணத்தை எப்படி திருப்பி வாங்குவ? இது கூட தெரியாம நீ எல்லாம் ஒரு வியாபாரி ஆயிட்ட. எல்லாம் லக்கு தான். ஓவரா பேசாத. மனுஷனுக்கு நாக்குல சுத்தம் வேணையா? அவன் உன்ன நம்பி தானே பணத்தை கொடுத்தாங்க. அவங்க கிட்ட நாணயமா நடந்துக்க வேண்டாம். இதா பாடுறா, நாணயத்தை பத்தி எல்லாம் நீ பேசுறதுனால தான் மெட்ராஸ்ல மழை கூட வராம ஜனங்க தண்ணிக்காக நடு ரோட்ல அலையிறாங்க. இந்த நாணயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட தானே கத்துக்கிட்டேன். என்ன பழக்கம் இது? பேசிட்டே இருக்கும்போது கையை நீட்டுறது. நீங்க சும்மா இருங்க சார். இவங்க கிட்ட பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? சட்டையை பிடிப்ப, கிழிப்ப, நல்லா கிழிச்சிக்க. சட்டையை ஒன்னா கட்டி கையில தரேன், சந்தோஷமா கிழிச்சிக்க. இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. என்ன பத்தி தெரியும்ல, கைய காலை உடைச்சிருவேன். உடைப்ப, உடைச்சு போட்டா உன் துட்டு கைக்கு வந்துருமா? நான் ஏதோ கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி உன் பணத்தை திருப்பி கொடுக்கலாம் தான் நினைச்சேன். நீ பெரிய பருப்பு மாதிரி பேசுறல. உன் பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? உன்னால ஆனதை பாத்துக்கன்னு தான் சொல்ல முடியும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீ கை நீட்டினால தான் உன் ஆத்தால ஒருத்த நடுரோட்ல போட்டு அடிச்சிருக்கான். சிவசாமி பையன் ரமேஷ் உன் ஆத்தால நடுரோட்ல தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சிருக்கான். உன் சகலைங்க 2 பேரும் அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. உனக்காக அவனுங்க அடிச்சிருக்கானுங்க. நீ என்னடானா என்ன அடிக்க வரியா? நீ சரியான ஆம்பளை தான் அவனை போய் வெட்டுற. அதை விட்டு உன் வீரத்தை என்கிட்ட வந்து காட்டுற. எதுக்கு சட்டை பிடிக்கிற? சொன்னா கேளு. எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? பாரு என்ன பண்ற?